கமுந்திங் சிறையில் மரணம், முறைகேடுகளை அரசாங்கம் மூடி மறைக்காது. அமைச்சர் சைஃபுடீன் உறுதி. தைப்பிங் கமுந்திங் சிறைச்சாலை மரண வழக்கில் எவ்வித மூடி மறைப்பும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் உறுதிபட கூறியுள்ளார். மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாம் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கைதி மரணம் தொடர்பாக பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட இந்த விவகாரம் குறித்து பேசிய சைஃபுடீன், விசாரணையில் முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்டால் யாரையும் அரசு தற்காக்காது, சட்டம் தன் கடமையை செய்யும் என்றார். கடந்த 2025 ஜனவரி 17 அன்று கமுந்திங் மையத்திலிருந்து தைப்பிங் சிறைக்கு மாற்றப்பட்ட 62 வயது கைதி கன் சின் எங் மரணமடைந்தார். இது தொடர்பாக ரைண்டி ஓநெல் விக்டர் என்ற 25 வயது சிறை வார்டன் மீது மரணத்தை விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சிறைகளில் நிலவும் நெரிசல், போதிய ஊழியர்கள் இன்மை மற்றும் பழமையான உள்கட்டமைப்பு போன்ற முறையான சீர்திருத்தங்கள் தேவை என்பதை சுஹாகாம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இந்த ஒரு சம்பவத்தால் ஒட்டுமொத்த சிறைத்துறையின் சாதனைகளை மக்கள் தவறாக எடை போடக்கூடாது என்றும் சைஃபுடீன் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.